பிரைஸ் தி லார்ட். உங்கள் வனாந்திரம் செழிப்பாக மாறும். வனாந்திரம் என்பது பெரும்பாலும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கும் செல்லும் வழியில் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருந்தனர். இது அவர்களின் கீழ்ப்படிதலை சோதிக்கும் இடமாக அமைந்தது. உபாகமம் 8:2 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயா கை கொள்ள மாட்டாயா என்று அவர்களை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அல்லவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. வனாந்திரம் என்றால் திசை தெரியாத ஒரு நிலைமை. வழியே இல்லாத இடத்துல தேவன் உங்களுக்காக ஒரு வழியை திறப்பார். எப்படின்னா, எகிப்து ஜனங்கள் வனாந்திரத்தில் நடக்கும்போது இருள் சூழ்ந்த நேரம், அவர்கள் முன்பாக செங்கடலை பார்த்தபோது அவர்கள் முன்பாக காணப்படுது பெரும் பயம். முன்னால் விரிந்த கடல், பின்னால் பார்வோனின் எகிப்து பட, நம்பிக்கை இழப்பு, இங்கே சாக போகிற என்ற எண்ணம், புலம்பல், குற்றச்சாட்டு காணப்படுகிறது. மோசையிடம் கோபமாக பேசிய நிலை, தப்பிக்க வழியில்லாத சூழ்நிலை, முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் படை வீரர்கள், தப்பிக்க வழியில்லாத நிலைமை. தேவன் மோசையிடம் சொன்னது, உன்னோட கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. மோசையை நீட்டினான், சமுத்திரம் 2ஆக பிளந்தது. வழியே இல்லாத இடத்துல தேவன் உங்களுக்காக வழியை உண்டாக்குவார். சில நேரம் தேவன் நம்மை தனிமைப்படுத்தும் நண்பர்களிடமிருந்து, சில உறவுகளிடமிருந்து தனிமைப்படுத்துவார். இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே காரியம், அடைக்கப்பட்ட சூழ்நிலை போல நம்ம நிலைமை காணப்படலாம். வேலையில்லாத ஒரு சூழ்நிலை, வேலையில்லாத ஒரு நிலைமை, உங்களுக்காக ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணுவார். பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, கடன் பிரச்சனையை பார்த்து, வியாதியை பார்த்து, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்தது, சிலர் மரணப்படுக்கையில் இருக்கீங்க, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கை இதோடு முடிந்தது, இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரே காரியம், நான் உங்கள் வனாந்திரத்தை மாற்றுவேன், நான் உன் கண்ணீரை மாற்றுவேன், நான் உன் கண்ணீரை செழிப்பாக மாற்றுவேன். இன்று காண்கிற எகிப்தை இனி காண மாட்டேன். எத்தனை நாட்கள் அழுதுட்டு இருப்பீங்க, எத்தனை இரவுகள், எத்தனை நேரத்தில் தனிமையில் போராடி கொண்டிருக்கீங்க, வாடி கொண்டிருக்கிறீங்க. தேவன் சொல்கிறாரு, சோர்ந்து போகாதீங்க, உங்கள் கண்ணீரை தேவன் களிப்பாக மாற்ற போகிறாரு. எத்தனை நேரத்தில் மனம் தளர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க. ஏன் சொல்கிறாரு, இன்று காண்கிற எகிப்தியை நீ காண மாட்டாய். ஏசாயா 45:2 சொல்லுது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களே செவ்வையாக்குவேன். ஆண்டு முன்னே போய் எல்லா பாதையும் செவைப்படுத்துவார். உங்களுக்கு தடையான இருக்கிற எல்லா காரியங்களும் தேவன் செவைப்படுத்துவார். இன்னொரு காரியம் என்னென்னா, தாவீது இந்த வனாந்திர வாழ்க்கையில் இருந்தபோது கர்த்தர் அவனுடைய நாட்டை காக்க வேண்டிய திறமைகளை அவனுக்கு வளர்ந்தார். வனாந்தரத்தில் அவனுக்கு ஒரு சேனை எப்படி உத்தரவு கொடுப்பதை கற்றுக்கொண்டான். அது மட்டும் அல்ல, இஸ்ரவேல் சுற்றியுள்ள நாடுகளின் பலவீனத்தையும் கூட அறிந்து கொண்டான். தாவீதை பொறுத்தவரை வனாந்திர வாழ்க்கை வீணான நேரம் அல்ல. கர்த்தர் அவனோடு இருந்ததால் அது அவனுக்கு வேலை செய்யும் நேரமாயிற்று. வனாந்திர வாழ்க்கையை கண்டு சோர்ந்து போகாத. வனாந்திரம் உங்களை தனிமைப்படுத்துவதற்கல்ல, உங்களை உருவாக்குவதற்கு. வனாந்திரம் நம்மை அழிக்க அல்ல, நம்மை உருவாக்க. வனாந்திர வாழ்க்கை உலகத்திலிருந்து ஓடி போவதற்கல்ல, உலகத்திலிருந்து விலகி தேவனை நெருங்கி வாழ்வது. வனாந்திரத்தில் நடப்பது என்பது தன் திட்டத்தின்படி நடப்பதல்ல, தேவன் வழி நடத்தும் பாதையில் நடப்பது. ஆமென்.